வெல்கம் பேக் டு மீடியாஸ் மொபைல் கேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தான் அனிமல் ஹாஸ்பிட்டல் அனாமலி. அண்ணாமலை இல்லடா, அது அண்ணாமலை தான். அது அண்ணாமலை இல்லடா, அண்ணாமலை தான். இப்போ வந்துட்டு இந்த காப்பியை வந்துட்டு யார் எடுக்க போறதுன்னு போட்டியே. நானடா. இந்த காப்பி தான் வந்துட்டு சானிட்டி ஏற்கும். இப்போ சானிட்டி இல்லைன்னா அந்த போஸ்டர்ல தெரியும் என்ன நடக்கும்னு. செத்து போயிடுவேன். இந்த இருக்கு பாருங்க, போஸ்டரை காமிச்சிடுறான். நீ முதல் கஸ்டமர் இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு இந்தா இப்படி பண்ணுவான். கேமரா இருக்கும் இங்க செக் பண்ணிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமர் எப்பயுமே வந்து இதுதான். இதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர் அங்க போட்டோ லாஸ்ட் டைம் நம்ம பார்க்காம விட்டதுனாலதான் ப்ரோ பல அனாமலிஸ் வந்து உள்ள போயிட்டாங்க. இல்லடா, நான் போட்டோ நான் பார்த்துதான்டா விட்டேன். நான் தான்டா கொண்டுட்டேன்டா, நீ தான்டா கோளாறு. ரூம் ஒன்னுக்கு ஒரு பேஷண்ட். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 கஸ்டமர்ஸ் நல்லா தான் ப்ரோ வருவானுங்க. அதெல்லாம் வருவானுங்க, அடுத்து வருவானுங்க பாரு பைத்தியக்கார பையன். அந்த ஹபி ஹெபில்ஸா அது கொடுப்பாங்க. செகண்ட் இதுக்கு ஐ டிராப். ஹெபில்ஸா? ஆமா. ஓ மாவிஸ்டப்பா. டேய் நீ யாரா தலைய ஸ்டைல் லைட்டா அப்படி தலைய உருக்கிக்கிற. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, இங்க வியூவர்ஸ் ப்ரோ. அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 கஸ்டமர் வந்து நம்மளோட ஷிஃப்ட் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு ஒருத்தன் வருவான், நம்மளோட ஒருத்தன் டாக்டர்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா கேமராவை வந்துட்டு சரி பண்ணி விட்டுட்டு இந்த ஷட்டரையும் சரி பண்ணி விட்டுருவான். ரூம் நம்பர் 2 ஒரு பேஷண்ட். யாராச்சும் அனாமலி வந்தாங்கன்னா இந்த ஷட்டர் இந்த இங்க ஒரு ஷட்டர் இருக்குல்ல சரி பண்ணிடணும். இன்னைக்கு வருவான் அவன். இவனை மட்டும் முடிச்சு விட்டானா வருவான், சரி பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து நம்ம கேமரா ரெக்கமெண்ட் பண்றேன். ஸ்டார்டர் கிளாஸுக்கு நாங்க வாங்கின மாதிரி நர்ஸா வாங்கி தொலைஞ்சிடாதீங்க. செக்யூரிட்டியை வாங்குனா அப்ப செக்இன் பண்ணா உங்களுக்கு ஒரு சானிட்டி ஏறும். இது எதுக்கு நாங்க வாங்கினோன்னே தெரில இந்த நர்ஸு. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நம்ம கேமரா செக் பண்ணா அனாமலியா இல்லையான்னு தெரியும். அதுக்கடுத்து போட்டோ வரத செக் பண்ணிட்டு பேக்கை கொடுத்து ஏன்ட்டு அமுச்சு விடுவான். அதை நான் இவங்களை வந்துட்டு சரி பண்ணி அமுச்சு விடணும். கேட்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கும், ஆனா வந்துட்டு ஒரு ரூம்லயும் ஒரு மாதிரி இருப்பாங்க. காஃபி வந்து 2 சிப் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஹெட் ஹீட்டர் வந்து தலையை முட்டுனான்னா அவனுக்கு வந்து காஃபியை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. ஸோ சானிட்டி குறையாது. அதே மாதிரியே பார்லி அப்படின்னு நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவான். அதுக்கு நீங்க காஃபி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலங்களேன், அது 2ஆவது ஒரு காஃபி பிஸ்டிங் கொடுப்பான் நமக்கு. இந்த இவன் தான் அந்த டாக்டர் ஹார்லோ காய்ஸ். அதாவது வந்துட்டு நீங்க கொடுத்ததுக்கு அடுத்து எதுக்கும் அவன் என்ன கேட்பானா, நீ போட்டோ எடுக்க போறியா நண்பா அப்படின்வான். போட்டோ எடுத்துருங்க. எடுத்து பார்த்தா அவன் அண்ணாமலையா இருப்பான். அண்ணாமலையா இருந்தாலும் துரத்தி விடாதீங்க பேர் சொல்லிட்டு நீங்க சொல்லுவாங்க. என்னன்னா வந்து ஒரு சீரியல் கில்லர், அதனாலதான் அந்த மாதிரி இருந்திருக்கான் அவன் பார்க்கும்போது. சரி ஓகே, நமக்கு 63 ரூபா தந்துருக்காங்க. முதல் நாளுன்றதுனால தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கேமரால பார்த்தாச்சு, நார்மலா தான் இருக்கு. இந்த அம்மா அடுத்து போட்டோல பாக்கணும். இரு தம்பி வாங்க அனுப்பிச்சு விடுங்க. என்ன ஐயா சிலை ஆயிட்டாப்ல. என்ன ரூம் நம்பர்னு சொல்றாள்? என்ன ரூம் நம்பர்னு அவன் ஏன்ட்டே சொல்லுவான். ரூம் நம்பர் 3 மார்க்கமான ரூம் ஆச்சு. அடுத்து ஒருத்தர் நல்லா கொங்கு வச்சுட்டு வரான், கண்டிப்பா அனாமலியா. நீ எதுக்கு கேமரா செக் பண்ற? நீதான் கேம் கண்டுபிடிச்ச மாதிரி. இல்லடா, தலைய நல்லா திருப்பிட்டு இருக்கான்டா கேமரால. தலை கை எல்லாத்தையும் திருப்பிட்டு இருக்கான். பட் எதுவும் ஒரு டிஃபரெண்டா தரல. போட்டோவை பார்த்தா தெரிஞ்சு நான் அனாமலியா. காய்ஸ் இன்னைக்கு இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அவங்கள முடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு டேசர்னு ஒண்ணு கிடைக்கும். தம்பி ஒரு அனாமலியா. தம்பி நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம், உங்களுக்கு இங்க அனுமதி இல்ல. இன்னைக்கு டேசர் கொடுப்பாங்க. வந்து நல்லா வந்து நேரம் வந்து 2 கும்பு வச்சிருக்காங்க. 1 கும்பு தான்டா வச்சிருக்கான். அருமை. தம்பிக்கு
பிள்ளைக்கு வந்துட்டு லோ சுகர்னு நினைக்கிறேன். மாப்பிள் சிறப்பும் மெடிக்கிட்டு கேக்குறாங்க. காய்ஸ் வந்து டேசர்னு ஒண்ணு கொடுப்பானுங்க இன்னைக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு அனாமலிக்கு பக்கத்துல போய் வச்சு நீங்கன்னா சரி பாருங்க, ஐ ஆம் ஹியர் ஃபார் மை அப்பாயின்மெண்ட். சரி இரு ஒரு வந்துட்டேன். டேய் இவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல கேமரால பாத்துட்டு அடுத்து போட்டோ தான்டா பாக்குறோம். இந்த கேம் எப்படின்னா நாமளே பார்த்தா கூட அனாமலி மாதிரிதான். டேய் ப்ரோ காஃபி எடுத்துக்கோ. சரி இது எடுத்து गाइस இரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்க. தம்பி பேசுப்பா. இருக்கேன்பா. பேசுங்கப்பா. இருக்கேன்டா. சரி நான் பேசுறேன். மேல இருக்கு பாத்தீங்களா? அத டோன்ட் லுக் அப் லைசன்ஸ் மேல பாத்துற சானிட்டி பயங்கரமா குறையும். எப்படி அப்படின்னா இந்த டிவியோட லெவல் இந்த இப்படி பார்த்தா டிவி தெரியும், அந்த லெவல்ல மேனேஜ் பண்ணுவீங்க. தம்பி நீ யாருப்பா கேமரா நல்லா பல்ல காமிச்சிட்டு இருக்க? நான் எதுக்கு வந்துட்டு இப்படி ஸ்கிரீன் இப்படி பண்றேன்னா, நான் எனக்கு ரெக்கார்ட் ஆகலைன்னா நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தலைவர் ராத்தியோட முதல் 2வது ஹிஸ்டரி வந்துட்டான்டா. இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்வேஸ் வந்துட்டு போவான். இப்படின்னா வந்துட்டு எப்படி நல்லா பாத்தியா? Being a small is an advantage. It has its advantage. I hear things. I see things. அவன் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் மட்டும் செத்துட்டான்டா. இன்கரெக்ட் ட்ரீட்மெண்டா? டேய் கரெக்ட்டா தான கொடுத்தேன். மேல பார்க்க கூடாதுன்னு இந்த கொஞ்சம் டக்குன்னு டிவியை பார்த்துட்டு கீழே குடிச்சிட்டேன். அதான் என்னன்னு கரெக்டா தெரியல. ஐட்ராம்ஸுக்கு பதிலா வந்துட்டு ஆயின்மெண்ட் குடி. வெயிட் பண்ணி ஷேப் ஷிஃப்டர் ஆனால இருப்பான்டா. நீ ஐட்ராம்ஸ் போல ஆயின்மெண்ட் கொடுத்துட்டு ப்ரோ தெரியாம இது பார்த்து ஆச்சு விட்டுருக்கேன் பாரு. ரூம் நம்பர் 5 ராத்தியோட இவனுக்காக நல்லா அருமையான ட்ரீட்மெண்டா பார்த்து விடு. என்ன மிஸ்டேக்கும் பண்ணாம விடு, விஷம் வச்சு விட்டுரும். டேய் லூஸ் மாதிரி பண்ணாதா. கோபால் 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 ராப்பியூ 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 வைத்தியக்கார பசங்க வேற சுத்திட்டு இருக்கோம். இங்க ஐயா போறா. இங்கதான் ரூம் நம்பர் 5 இருக்கு. குருட்டு நீங்க அவுச்சா டேய் டிஎன்ஏ சாம்பிள் அடிக்கலனா இதான் நடக்கும். டேய் காக்சன் நியூசன்ஸ் இதுக்கு வந்துட்டு பேண்டேஜ் கொடுக்கணும் கரெக்டா? மெடிக்கேட்டரா? அதான்டா மெடிக்கிட்டு தான்டா பேண்டேஜ். போதும் பேண்டேஜ் தான் இருக்கும் போது டாக்டர் டாக்டர் இஸ் அரைவிங். அவன் அரைவானா எங்களுக்கு என்னடா? வேணாம் இப்ப வேணாம். டீ ரெடி ஆயிடுச்சு. காஃபி தானே எடுத்துக்கேன். முதல்ல இருக்கிற காஃபியை குடிச்சிட்டேன். காப்பிய தலைவன் இந்த ஷாப்பை திறந்து விட்டான். இந்த ஷாப்ல வந்துட்டு இந்த ஷாப்ல டேஸ்ட் இருக்கும். ஆனா வந்துட்டு அடுத்த செட்ல நம்மளுக்கு என்னப்பா கொடுத்துருக்கீங்க? எக்ஸலன்ட் கொடுங்கப்பா, நாங்க நல்லா பார்த்துருக்கோம். செக்கின் வாங்கவா? டே போடுறா. ஆமா நம்ம நீதான் ஒருத்தனை புண்ணிட்டியே அநியாயம். ஏதோ அனாமலி அனுப்பிச்சு விட்டுருக்கடா. ஏய் அது அனாமலியே இல்லடா. நான் அனாமலியை வெளியே என்னண்டா காமிக்கிறது. பிரிவென்டட்ரா. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆள் வந்துட்டு ரூம் நம்பர் 5 வரும். நம்ம எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 இல்ல 6 அடிக்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டேஸ் அடிக்கிறோமோ அவ்வளவுதான். அப்பனா பாதி பகுதி வந்துட்டு தனியா போடணும், இன்னொரு பகுதி தனியா போடணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே அனாமலி மாதிரி இருக்காண்டா. ஆனா இப்ப வந்து சிசிடிவி கேமரால எதுவும் காமிக்கல. இன்னும் போட்டோ மட்டும் பாக்கணும். போட்டோவே எதுவும் காமிக்கல. அப்ப நீ நல்லவே தான்டா.
இத்தனை நாள் எங்க என்ன சொல்றது பார்ட்னர்ஷிப்னா காம்பினேஷன் பிடிச்சிருக்கு மிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். நான் மட்டும் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளா. அது மிஸ் பண்ணிக்கலாம். ரூம் நம்பர் 7க்கு ஒரு நார்மல் பிளஸ் அனாமலி பேஷண்ட். ஐ டோன்ட் நோ. டி கோபால் இல்ல ஆனா அனாமலி இல்ல, எனக்கு தெரிஞ்சது அனாமலியா இருக்கு சொல்றேன்டா. ஏய் இந்த நாய்டா. எந்த நாய்? எந்த நாய்டா? அதான் ஒருத்தன் இருப்பானே. எவன்டா கோபால்? அக்கௌண்டிங் கூட பாப்பானே ஒருத்தன். அக்கௌண்டிங் பாப்பானா? நீ என்னடா உளர்ற? அதுதான்டா காஃபி எங்களோட காம்பினேஷன் மிஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. நாங்க 2 பேரும் வீடியோ போடுறது பண்ணனா பச்சையா பண்ணலான்னு சொல்லிடுங்க. நல்லவனாமா இருக்கு. சரி போயிட்டு வா. ஒருத்தி சூட் கேஸோட வருவான். இந்த நாய்க்குலாம் வந்து அவனை கொண்டுறான்டா. ரூம் நம்பர் 1க்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்து விடு. என்னடா சாவடிக்கிறது வாடி. சரி விட குறைச்சு போ. எப்படி இருந்தாலும் குறையதானே. தலைய முட்டிட்டு இருக்கான் ப்ரோ. தலை மாட்டிலே வச்சு அனுப்புன்றேன். தம்பி இந்தாப்பா காஃபி எடுத்துட்டு போப்பா. போடா காஃபி எடுத்துட்டு. வேலையா ப்ரோ நமக்கு. காஃபிய வாங்கிட்டே போய் சாவடிறாங்க. மாப்பிள் சிறப்பும் மெடிக்கிட்டு தானே. ஓகே தம்பி இங்க ஒருத்தன் வந்து நல்லா கண்ணு அப்படியே நல்லா உருண்டை கண்ணா இருக்கு. நல்லா தலை கை காலு எல்லாத்தையும் திருப்பிட்டு இருக்கான். அப்படியே திருப்பி அனுப்பிச்சு விடுன்றேன். ஆனா அவன் அனாமலி இல்ல. அப்புறம் என்னத்துக்கு நான் சொல்றேன் மூட்டை அனுப்பிச்சு விடுறா. அனாமலி இல்லடா. கேமராவையும் பார்த்துட்டே போட்டோவையும் பார்த்துட்டே அனாமலி இல்ல. 1ஆம் நம்பருக்கு வரானா? 2ஆம் நம்பருக்கு. 1ஆம் நம்பர்ல ஏற்கனவே ஒருத்தர் இருக்கான்டா. 2ஆம் நம்பருக்கு வரான்னு. கோபால் இங்க லைட் ஆஃப் ஆகுது. அது லைட் ஆஃப் ஆனா உனக்கு என்ன? இவன் அனாமலின்னு நினைக்கிறேன். அவன் அனாமலி இல்லன்னு. காய்ஸ் இப்ப ஷிஃப்ட் முடிச்சோடையும் அப்படியே நம்ம வீடியோவையும் அப்படியே எடுத்து பண்ணி போலாம். அடுத்த வீடியோ வந்துட்டு பார்ட் 2 பகுதி 2 நான் கேளுங்க. நான் வந்துட்டு 5 நாள் அதாவது 3 நாள் விளையாடிட்டு மிச்சம் 2 நாளை வந்துட்டு நான் உங்களுக்கு அறிவிப்போம். ரூம் நம்பர் 5க்கு வந்து நம்மளோட லாஸ்ட் கஸ்டமர் வராடா. லாஸ்ட் கஸ்டமரா? இன்னைக்கு டேயோட லாஸ்ட் கஸ்டமர். எனக்கு வேற ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிருமோன்னு பயமா இருக்குது. அப்பப்ப செக் பண்ணிட்டு இருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க. வீடியோலாம் ஆனா வந்துட்டு பக்காவா வரும். இந்த நாய் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டியாடா? டேக் டிஎன்ஏ சாம்பிள். டேய் அவனுக்கு கொடுத்துட்டேன்டா. அவன் அப்புறமா டி கோபால் ஏன்னா கண்ணு நல்லா கருப்பா இருக்குது. கண்ணு நல்லா கருப்பா இருக்குது. இவனால அனுப்பிச்சு விட்டுறேன். சாப்பிடு. அதே வார நான் அனாமலி. என்னடா நான் மட்டும் பாக்கலன்னா அந்த ஆயிருக்கும். கோபால்ஜி முடிஞ்சிராங்க. டாக்டர் வந்து குட் ஜாப். தி எமர்ஜென்சி இஸ் ஓவர் ஃபார் நவ். மோர் ஆம்புலன்ஸ் வில் கம் வித். மோர் ஆம்புலன்ஸ் வர சாவணும் நாங்க. வாட் போனஸ்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். இங்கே உனக்கு வேலை பார்த்ததுக்கு புவருன்னு தவறுன்னு அமுகு
அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்